ஹலோ எவ்ரிவன். ஐ மஸ்ட் ஸ்பீக். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு சொன்னா, இப்ப கொஞ்ச காலமா நீங்களும் பல குரூப் வழியா பார்த்திருப்பீங்க. டெமோ லிங்க்ஸ் வந்து ஷேர் ஆயிட்டு இருக்கும். இப்ப உங்களுக்கு ஒரு டவுட் ஒன்று வரலாம். இது உண்மைதானா? இல்ல ஃபேக்கா? ஏமாத்துறாங்களா? என்ன விஷயம்ங்கிறது. ஸோ உங்களுக்கான வீடியோ தான் இது. வீடியோ ஃபுல்லா பாருங்க. நான் ஃபுல்லா எல்லா எவிடன்ஸோடையும் இந்த வீடியோ வந்து செஞ்சிருக்கேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நம்புறேன். ஃபர்ஸ்ட்டுக்கு நான் செக் பண்ணி பார்க்குறதுக்காக வேண்டி, நான் ஒருத்தர் டிங்கில இருந்து ஜாயின் ஆனேன் அந்த ஃப்ரீ பைல. ஜாயின் ஆனதும் ஃபர்ஸ்ட்டுக்கு அவங்களோட இன்விடேஷனை அக்செப்ட் பண்ண சொன்னிச்சு. நான் அக்செப்ட் பண்ணினேன். பண்ணியதுமே என்னை வந்து 2 கிஃப்ட் வந்து செலக்ட் பண்ண சொல்லிச்சு. அது $27 வர்த்தான ஒரு ஷூவும் பேக்கும் வந்து செலக்ட் பண்ணிக்க. நீங்கள் இதை பார்க்கலாம். இதுதான் நான் செலக்ட் பண்ணினது. செலக்ட் பண்ணிவிட்டு இதை எடுக்கிறேன்னு சொன்னால் நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வந்து இன்வைட் பண்ணணுமென்ற மாதிரி சொன்னிச்சு. ஸோ இந்த ஃப்ரெண்ட்ஸுக்கு நான் ஷேர் பண்ணி அவங்களையும் அதில் கொஞ்சம் பேரை ஜாயின்ட் ஆக வச்சேன். பண்ணினது வந்து இன்னைக்கு வந்து கிடைச்சிச்சு. பிறகு வந்து அவங்க சொன்னாங்க, இதை கிளைம் பண்ணுங்க 48 ஹவர்ஸுக்குள்ளேன்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ நான் கிளைம் பண்ணினேன். கிளைம் பண்ணது வந்து உங்களோட டெலிவரி அட்ரஸை வந்து என்டர் பண்ண சொன்னாங்க. பிறகு நான் அதையும் அட்ரஸை கொடுத்தேன் இந்த பேரோட. கொடுத்தது வந்து ஆனால் ஒரு நல்ல விஷயம், அவங்க எந்த ஒரு கார்டு பேமெண்ட்டை எட் பண்ண சொல்கிறதோ எந்த விஷயமும் செய்யலை. நான் எந்த கார்டையுமே வந்து எட் பண்ணலை. பிறகு வந்து ஆர்டர் வந்து ப்ரொசஸிங்னு வந்துச்சு. வந்ததும் வந்து அதுக்கு அடுத்தாண்டு நெக்ஸ்ட் டே வந்து ஆர்டரை வந்து ஷிப் பண்ணிட்டாங்க. ஷிப் பண்ணதுக்கு பிறகு நான் அதில் நிறைய அப்டேட்ஸ் டெய்லி வந்துட்டு இருந்துச்சு. பிறகு லாஸ்ட்டாக வந்து 31st வந்து இன் டெலிவரி என்ற மாதிரி போட்டிருந்தாங்க. அதுக்கு பிறகு வந்து ஜூன் 1st வந்து எனக்கு டெலிவரி சர்வீஸில் இருந்து கால் ஒன்று வந்துச்சு. அதுக்கு பிறகு நடக்கிற விஷயத்த வீடியோவில் நீங்கள் பார்க்கலாம். இந்த கட்டம் தான் இருக்கேன். ஓகே, வாங்க ப்ரோ. வச்சுட்டு பார்சல் என் கையில் எடுத்தாச்சு. பெரிய பார்சல் உங்களுக்கு. ஓகே, ஓப்பன் பண்ணி பார்ப்போம். எல்சி ஃபைனலி டைமோட ஃப்ரீ கிஃப்ட் வந்து கிடைச்சிட்டு நமக்கு. நீங்கள் இப்போ பார்க்கலாம், என்னோட நேமில் அஸ்பிக்னு போட்டிருக்கு. $27 வர்த்தான ஃப்ரீ திங்ஸ். ஓகே, நம்ம இதை அன்பேக் பண்ணி பார்ப்போம். சேம் திங்ஸ் தானே வந்திருக்கேங்கிறது. பேக்கும் ஷூ. ஓகே, ஒரு வழியாக உடைச்சாச்சு. ஷூ அண்ட் பேக் இருக்கு. இனி யாரும் டேமோ ஃப்ரீ கிஃப்ட் வந்து பேக்னு சொல்லிட்டு வந்தாங்கன்னா இந்த வீடியோவை கட்டாயம் அவங்களுக்கு ஷேர் பண்ணிடுங்க. நீங்களே பார்க்கலாம், எந்த ஒரு டேமேஜும் இல்லாமல் பர்ஃபெக்ட் கண்டிஷனில் வந்திருக்கு. நீங்களும் இதே மாதிரி டோட்டலாக ஃப்ரீயாக டேமோட கிஃப்ட் எடுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஃபர்ஸ்ட் பின் கொமாண்டில் லிங்க் இருக்குது. அந்த லிங்கில் போயிட்டு எப்போ ஃபஸ்ட்டுக்கு டவுன்லோட் பண்ணுங்கள். எகெயின் இந்த லிங்க்லேயே போனீங்கன்னா தான் கிஃப்ட் அக்செப்ட் பண்ண சொல்லி வரும். அந்த கிஃப்ட்டை வந்து அக்செப்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து உங்களை வந்து இப்போ வந்து அப்டேட் பண்ணிட்டாங்க, 4 கிஃப்ட் கிட்ட மட்டும் எடுக்கலாம். ஸோ அந்த 4 கிஃப்டையும் வந்து 4 இல்லாட்டி 3 அப்படி வரும். செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிவிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸை உங்களோட லிங்க் அனுப்பி இன்வைட் பண்ணி அவங்க வந்து அக்செப்ட் பண்ணி வந்தாங்கன்னு சொன்னால் நீங்களும் கிளைம் பண்ணி ஃப்ரீயாக அந்த இதே மாதிரி கிஃப்ட் வந்து எடுத்துக்கலாம். இது வந்து ஒரு லிமிட்டட் டைம் ஆஃபருங்கிறதால மிஸ் பண்ணாமல் யூஸ் பண்ணிவிடுங்க. இது ஃபேக்னு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் சொல்லிட்டு தெரிஞ்சிருப்பாங்க. அவங்களுக்கு கட்டாயமாக இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற இன்னும் பல வீடியோஸுக்கு மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.